ஜெயலலிதா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அங்கங்க தடுப்பு போட்டு நிறுத்திருவாங்க. நானே நெறையா ஆமா. பார்த்துருக்கேன். அங்கங்க பார்த்தீங்கன்னா, பிளாக் பண்ணிருவாங்க. ரோடே பிளாக் பண்ணிருவாங்க. அவங்க கார் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி ரோடே தொறந்து விடுவாங்க. இந்த சிஸ்டம் வந்து அந்த பீரியட்ல இருந்துச்சு. இதெல்லாம் கூட ஜெயலலிதாவுடைய தோல்விக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அன்னைக்கு ஏடிஎம்கேவுடைய தோல்விக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, ரஜினி அப்படி ஒரு வாட்டி காலையில ஷூட்டிங் போம்போது தடுத்துட்டாங்க. ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா, டயத்துக்கு ஷூட்டிங் போற ஆளு. அதாவது ஒரு பெர்ஃபெக்ட்டா அந்த அந்த டயத்துக்கு இருக்கணும்னா, அந்த டயத்துக்கு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஆளு. வெயிட் பண்றாரு. காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் பொறுமை இழந்து ரஜினி என்ன பண்றாருன்னா, டோர தொறந்துட்டு, கார விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சுடுறாரு ரோட்ல. ஓகே. ரோட்லயே நடக்க ஆரம்பிச்சுடுறாரு. பயங்கரமா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க போலீஸு. ரஜினி ரோட்ல நடக்க ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, பெரிய கூட்டம். ரஜினி, 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 ரஜினின்னு பெரிய கூட்டம். பயங்கரமா கூட்டம் கூடிட்டாங்க. ரோட்ல வரவங்கலாம் இருப்பாங்கல்ல, 9 மணிக்கு காலையில டிராஃபிக் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ரஜினி போறார், ரஜினி போறார், ரஜினி போறாருன்னு பின்னாடியே கூட்டம் போக ஆரம்பிச்சுச்சு. ரஜினி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். உடனே போலீஸ்காரங்க ரஜினி விரட்டி போய் பிடிச்சி கெஞ்சி, சார் சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், சார் 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 வாங்க சார், வாங்க சார், காரில் ஏறுங்க சார், காரில் ஏறுங்க சார், இல்லை இல்லை நான் நடந்தே போகிறேன், டயத்துக்கு போகணும், நடந்தே போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவரை கெஞ்சி கூத்தாடி காரில் ஏற்றி அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரி ரஜினியை பண்ண வேணான்னு அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரே வந்து ஆர்டர் போட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரஜினிக்கு உறுத்தலாக இருந்துச்சு. பல விஷயங்கள் வந்து அந்த ஆட்சியில் வந்து ரஜினிக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ரஜினி வந்து ஒரு ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. ரஜினிக்கே சில உடன்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மரியாதை இல்லாத சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆர்.எம். வீரப்பன் வந்து அந்த ஸ்டேஜில் இருந்தார். அவரை அடுத்த நாளே மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. ஆர்.எம். வீரப்பன் வந்து ரஜினிக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். ஆமாம், நெருங்கிய நண்பராக இருந்தார். அப்படி இதெல்லாம் வந்து ரஜினிக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதனால தான் ரஜினி என்ன பண்ணார், சரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போன்னு கொடுத்தாரு.